கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மை தேவன் உயிரோடு காத்து வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தி வருவதற்கு நாம் எம்மாத்திரம். துதிக்கு பாத்திரர் அவர்தான், படைத்தவர் அவர்தான், மெய்யாகவே அவர்தான் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உண்டாக்கினவர், உருவாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்தா அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இவ்வளவு காலம், இவ்வளவு வருடங்கள் தேவன் என்னை தாங்கி வந்திருக்கிறாரு. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறேன். ஆனால் நான் திரும்பி பார்த்தேன், ஆனால் தேவனுடைய அதிசய கரம் எனக்கு என்னோடு கூட இருக்குது என்பது எனக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. நான் புரிந்து கொள்கிறேன். நான் திரும்பி பார்க்கும்போது நான் இந்த வருஷம் 2025 எனக்கு என்ன ஆகும், நான் எப்படி இருப்பேன்லாம் நான் கனவு கண்டிருக்கேன்ல. நீங்களாம் கனவு கண்டிருப்பீங்க. அந்த 2025 நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், உயிரோடு இருக்கோம். ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடும் அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளம், பேரோசையுள்ள கைத்தாளம். ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளம், அப்புறம் பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த காலை வேளையில் நம்மை நடத்தி வந்த எல் ஷடாய், எலோகே, இம்மானுவேல். எல் என்றால் இறைவன், தேவன். இம்மானுவேல் அப்படின்னா இம்மானுவேல், இந்த மனிதனோடு தேவன். ஹல்லேலூயா. God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். நிறைய பேர் அது பேர் என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. இம்மானுவேல், இஸ்ராயேல், இஸ்ராயேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரா என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். அந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார், இஸ்ராயேல். ஹல்லேலூயா. எல்யோன், எல் ரோயி, எல் ஷடாய், எலோகே. எல்லாரும் வந்து தேவனுக்கு நாமத்தை வைத்தார்கள். ஆனால் தேவனோ அதை எப்படி பார்த்தார் தெரியுமா? என்னுடைய நண்பன் எனக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறான். ஹல்லேலூயா. நான் அப்படிப்பட்டவராய் அவங்களுடைய வாழ்க்கையில் விளங்குனதுனாலே எனக்கு மனிதர்கள் இந்த பெயர்களை சூட்டுகிறார்கள். ஆகார் தான் முதல் பெண்மணி தேவனுக்கு பேர் வைத்தது. பேர் இல்லை, நாமம். எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை காண வந்திருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய
எங்கே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? பயமில்லப்பா. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்து போனாலும் மறவாத என் நேசர். அவர் ஏன் இப்படி சொல்றார்? தாய் அவங்களுடைய பிள்ளைய மறந்து போனாலும் என்ன அர்த்தம்னா, பொதுவா தாயானவள் தன்னோட பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாள். தாயானவள் தன்னோட பிள்ளை தன்னோட உயிரை வச்சு காப்பாற்றுவாங்க. தான் உயிரை பணையம் வச்சு குழந்தைய காப்பாற்றுவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உயிரே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாயோடைய உள்ளம் அந்த குழந்தையோட பிணைத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு